சில இடங்கள் பார்த்தீங்கன்னா ஹாரர்ஸை அதோட கதவுக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருக்கோம். ஆனா ஃபாரஸ்ட் ஹெவன் அசைலம் சைலன்ஸ் மட்டும் இல்லாம பல வருஷமா அன்ஸ்போக்கன் சஃபரிங்க பரி பண்ணி வச்சிருந்தது மேரிலாண்ட் ட்ரீஸ்க்கு மத்தியில. குழந்தைகள் மறக்கப்பட்டாங்க, அடல்ட்ஸ் அபண்டன் பண்ணப்பட்டாங்க, நூற்றுக்கணக்கானவங்க மறிச்சாங்க, அண்ட் நூற்றுக்கணக்கான கதைகள், நூற்றுக்கணக்கான சஃபரிங் ஸ்டோரிஸ் were never told. இன்னைக்கு நம்ம அமெரிக்கன் ஹிஸ்டரியில ஒரு டிஸ்டர்பிங் இன்ஸ்டிடியூஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபாரஸ்ட் ஹெவன் அசைலம்ல நடந்தது வெறும் ட்ராஜடி கிடையாது, அது ஒரு வார்னிங் நம்ம எல்லாருக்குமே. ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், நான் உங்களை வெல்கம் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் என்னை மேலும் நிறைய வீடியோஸ் போட எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். எங்க சேனல்ல நாங்க அன்டோல்ட் கிரைம்ஸ் அண்ட் டார்க் மிஸ்ட்ரீஸ் எவ்ரி மண்டே நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில் அழுத்திக்கிட்டீங்கன்னா எவ்ரி மண்டே நான் போஸ்ட் பண்ணும்போது என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபாரஸ்ட் ஹெவன் அசைலம் அப்படின்ற ஒரு அசைலம் 1925ல லாரல் மேரிலாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு வுட்ஸுக்குள்ள கட்டப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் அது கட்டப்பட்டப்போ இட் வாஸ் பிக்சர்ட் ஆஸ் அ சாங்சுவரி. சாங்சுவரி யாருக்கு அப்படின்னா இன்டெலெக்சுவலா டிசபிள் ஆனவங்க, மென்டலா கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கான ஸ்பெஷல் கேரிங் யூனிட்டா தான் இந்த ஃபாரஸ்ட் ஹேவன் அசைலம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு 1925ல. ஸோ இட் வாஸ் அ மாடல் ஆஃப் கம்பேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரூரல் கேம்பஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸா இருந்தது. அவங்க இன்டெலெக்சுவலா டிசேபிள் ஆனவங்களுக்கு கேர், ட்ரைனிங் அண்ட் டிக்னிட்டியோட அவங்க வாழறதுக்கான எல்லா விதமான ஒரு ட்ரைனிங்கையும் அவங்க கொடுக்க போறதா அவங்க ப்ரோஷர்ஸ் அடிச்சாங்க. ஸோ அவங்க என்ன காமிச்சாங்க அப்படின்னா கிரீன் ஃபீல்ட்ஸ் இருக்கு, ஓப்பன் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு, மெடிக்கல் விங்ஸ் இருக்கு அண்ட் ஸ்மைலிங் ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் டெஸ்பரேட் ஃபேமிலிஸ்க்கு அவங்க அட்வர்டைஸ் பண்ணாங்க. அதை பார்த்து பல பேர், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டார்ம் ஆக ஆரம்பிச்சாங்க. இந்த அசைலம்ல அவங்களுடைய பிள்ளைகளோ அவங்க ஃபேமிலி மெம்பரையோ சேர்க்கறதுக்கு, ஹோப்பிங் தட் தேர் வில் பி a future for them too. ஆனா இதுக்கு பின்னாடி இந்த பாலிஷ்ட் ப்ராமிசஸ் அண்ட் அஃபிஷியல் ஸ்பீச்சஸ் பின்னாடி ஃபாரஸ்ட் ஹேவன் என்ன ஹைட் பண்ணிருக்கு அப்படின்னா பயங்கரமான அன்டிசைரபிள், அன்இமேஜினபிள் திங்ஸை அவங்க சீக்கிரட்டா பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மக்களுக்கு அப்போ தெரியல, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதான் கடைசியா அவங்க பார்க்க போறது. ஃபாரஸ்ட் ஹேவன் ஆனது ஒரு கேரிங் சென்டரா இல்லாம ஒரு நெக்லெக்டபிள், க்ரூவல் எண்டிங்கை கொடுக்க போகுது அப்படின்றது அப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியல. ஃபாரஸ்ட் ஹெவன் பிகின் ஆனப்போ பயங்கர ஆப்டமிஸ்டிக்கா ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷனை கொடுத்தது பேஷண்ட்ஸ்க்கும் சரி, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய சில்ட்ரன் ஹூ ஆர் இன்டெலெக்சுவலி டிசேபிள் அந்த மாதிரி பிள்ளைங்களை கொண்டு சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அடல்ட்ஸுமே சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தேவைப்படுறவங்களாம் இங்க சேர ஆரம்பிச்சாங்க. ஸோ இனிஷியலா ஃபாரஸ்ட் ஹெவன் என்ன டீச் பண்ணுச்சு அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு சிம்பிள் டாஸ்க் சொல்லி கொடுத்தாங்க. லைக் எப்படி ஃபார்மிங் பண்ணணும், எப்படி குரூப் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் டாக்டர்ஸ்மே அவங்க ஒரு ரிஃபார்மேட்டிவ் தெரப்பி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஜாயின் பண்ண பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு ஆப்டமிஸ்டிக்கா அவங்களுக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்கு, தே ஆர் நாட் நெக்லெக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை இவங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் பேரண்ட்ஸுமே தே பிலீவ் தேவர் ஃபுல் ஹோப்பையும் வச்சு அவங்க நம்பி அவங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் இந்த கேப்பபிள் ஹேண்ட்ஸ்ல கொடுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையில அவங்களும் இருந்தாங்க. ஆனா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்போ யாருக்குமே தெரியல.
ஏன்னா ஃபாரஸ்ட் ஹெவன்ல ஒர்க் பண்ண ஸ்டாஃபும் சரி, டாக்டர்ஸும் சரி, டிக்ளைன் பட்ஜெட்ஸ், அன்ரியலிஸ்டிக் பேஷண்ட் லோட்ஸ் நடக்குது. ஸோ உள்ள என்ன நடக்குது அப்படின்னா, நூற்றுக்கணக்கானோர் லோட் ஆறனால இவங்கனால அந்த பேஷண்ட் லோடு எடுத்துக்க முடியல ஃபாரஸ்ட் ஹெவன்னால. அதே டைம் அவங்களுடைய பட்ஜெட்ஸ் கட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, பேஷண்ட்ஸ் தான் நிறைய வராங்க தவிர்த்து அவங்களுக்கு அந்த பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் அவங்க கிட்ட இல்லை, அதுக்கு பட்ஜெட்டும் இல்லை, ஸ்டாஃப்மே கம்மியாயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு மெடிக்கல் தெரப்பீஸ் கொடுக்கறதுல ஃபாரஸ்ட் ஹெவன் பின்வாங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 1925 ஆரம்பிச்சது, அரௌண்ட் 5 years ஒழுங்காக போயிட்டு இருந்து ஃபைனலாக 1930s என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பயங்கர ஓவர் க்ரௌடட் ரூம்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நிறையா பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பேஷண்ட்ஸ் ரூம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பாம அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துட்டே இருந்திருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் ஹெவன் ஆஃபீஷியல்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ரூம்ல 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ரூம்ல 10 பேர் வைக்கிற மாதிரி ஒரு கன்ஜஸ்டட் ஏரியாவா மாறிட்டு வருது. ஸோ ஆப்வியஸ்லி அது ஆகும்போது லேக் ஆஃப் சானிடேஷன் கண்டிப்பா ஆகும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க இருக்கிற அந்த அன்ஹைஜீனிக் ஹேபிட்ஸை ஒரே ரூம்குள்ள ஸ்ப்ரெட் ஆகி அது அப்படியே அந்த ஹோல் ஃபாரஸ்ட் ஹெவன் அந்த பில்டிங்குள்ளேயே லேக் ஆஃப் சானிடேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ சானிடேஷன் இல்லை அப்படின்னாலே பயங்கரமான இல்னஸஸ் கண்டிப்பாக வரும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய அன்எக்ஸ்பிளைன்ட் இல்னஸஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க ஆரம்பிச்சப்போ என்ன ப்ராமிஸ் கொடுத்தாங்களோ பேரண்ட்ஸ்க்கு, அந்த ப்ராமிஸை நம்பி தான் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ஹேவன் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வுட்ஸுக்குள்ள, டென்ஸ் வுட்ஸ், மேரிலேண்ட்ல லாரல் சொல்லி ஒரு பிளேஸ்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டுக்குள்ள தான் இவங்க அந்த ஹேவனையே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸும் சரி, ஃபேமிலியும் சரி அப்பப்போ அவங்களால பார்த்துக்க முடியாது. ஸோ உள்ள நடக்கிற இந்த ஓவர் க்ரௌடிங், இந்த லேக் ஆஃப் சானிடேஷன், சில்ட்ரன் சிக்காகி இறக்குறது, ஈவன் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல டெத் வாஸ் இன்க்ரீசிங். பட் none of the family members were informed about the death of their loved one, be it their children or their family member. அண்ட் இந்த ஃபாரஸ்ட் ஹேவன் ஒரு ஐசோலேட்டட் செல்ஃப் கண்டெய்ன்ட் ஏரியா, ஒரு ஏக்கர்ஸ் ஆஃப் டென்ஸ் வுட்லேண்டில் இருக்கிறனால உள்ள நடக்கிற இந்த ஹாரர் ஆனது வெளி உலகத்துக்கு தெரியாமையே இருந்திருக்கு நியர்லி ஒரு 10 வருஷமா. ஆனா 10 வருஷம் கழிச்சு, லைக் அரௌண்ட் 1940s to 1950sல ஃபுல்லாவே இவங்கனால சுத்தமா ஹேண்டில் பண்ண முடியாம ஃபண்டிங்லாம் ஃபுல்லா போய் ஸ்டாஃப்லாம் என்னால் இதுக்கு மேல இந்த நாட்டிலையும் இந்த அன்ஹைஜீனிக் அட்மாஸ்பியர்ல நான் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்டாஃப்மே ரிசைன் பண்ணி போயிட்டாங்க. டாக்டர்ஸும் சரி, நர்சஸுமே இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அன்ஹைஜீனிக்கா இருக்கிற இடத்துல நாங்களும் எங்களுடைய லைஃப் ரிஸ்க் பண்ணி நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் போயிட்டாங்க, நர்சஸ் போயிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் ஹேவன்ல இப்போ வெறும் அந்த மென்டலி சேலஞ்ச், அந்த இன்டெலெக்சுவலா சேலஞ்ச் பீப்புள் மட்டும்தான் இருக்காங்க. வித் வெரி ஃபியூ, லைக் ஒரு 100 பேருக்கு ஒரு 2 ஸ்டாஃப் அப்படிதான் இருக்கு. நம்ம இப்போ நார்மலாவே யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் நார்மலா இருக்க முடியாம அவங்க மென்டலா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த மக்களுக்கு நம்ம ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கேர் கொடுக்கறதுக்குன்னு தனியா ஒருத்தருக்கு ஒரு ஸ்டாஃப்னா ஒரு பேஷண்ட், அப்படி இருக்கும்போது தான் அந்த ஸ்டாஃப்க்கு ஓவர்லோட் ஆகாது, பேஷண்ட்டையும் நல்லா பார்த்துக்க முடியும். இப்போ பேஷண்ட்ஸ்லாம் they are like, even if they are in 30s or 40s, they are still children if their brain is not developed. So அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்க இடத்துல ஸ்டாஃபே இல்லை, டாக்டர்ஸும் இல்லை, நர்சஸும் இல்லைன்னா அப்போ யோசிச்சு பாருங்க அந்த இடம் எப்படி இருந்திருக்கும். there was no one to take care of those people. ஆனா இன்னும் நிறைய பேர் ஆல்ரெடி அங்க ஓவர் கிரௌடட் ரூம்ஸ் இருக்கு, அண்ட் more and more patients were brought in.
எப்படி அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எப்படி வராங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபாரஸ்ட் ஹெவன் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குது, அது ரொம்ப பயங்கரமா பப்ளிஷ்லாம் பண்ணி பயங்கர ஹோப்ஸ் கொடுத்தனால ஈவன் கோர்ட்ஸ் லைக் கோர்ட்ல வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து he or she is intellectually disabled, லைக் அவருக்கு வந்து ஸ்கிசோஃபீனியா இருக்கோ இல்ல பைபோலார் டிசார்டர் இருக்கோ, அந்த மாதிரி கேசஸை கூட அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க கோர்ட். ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ்ல when the patient is diagnosed with so and so condition அவங்களையும் இங்க அனுப்பி வச்சுட்டாங்க. அண்ட் ஈவன் மெனி ஃபேமிலிஸ் வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பரோ அவங்க சைல்டோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்காக அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த கேரிங் யூனிட்ல வந்து ஸ்டாஃப் இல்லை, பேஷண்ட்ஸ் மட்டும்தான் நிறைய இருக்காங்க, அவங்க கிட்ட ஸ்டாஃப் இல்லை, டாக்டர்ஸ் இல்லை, நர்சஸ் இல்லைன்றத அவங்க வெளி உலகத்துக்கு சொல்லவே இல்லை. மேபி இஃப் தே ஹவ் டோல்ட் தெம் சம்ஒன் வுட் ஹவ் ஹெல்ப். ஃபண்ட்ஸும் இல்லை. ஸோ அந்த டாக்டர்ஸ் அந்த நர்சஸ்க்குலாம் வந்து கொடுக்க வேண்டிய ஃபீஸ், சேலரி எதுவுமே கொடுத்துருக்க முடியாது அந்த ஆர்கனைசேஷனால, இன்ஸ்டிடியூஷனால. அப்போ வந்து அவங்க வந்து அதெல்லாம் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணாதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சூப்பர்விஷனே இல்லை. நார்மலாகவே வந்து இந்த மாதிரி மென்டலி சேலஞ்ச் பீப்புள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து சூப்பர்வைசேஷன் ரொம்ப தேவை. இட்ஸ் லைக் ஹேண்ட்லிங் சில்ட்ரன் அண்ட் ஆல்சோ அங்கே சில்ட்ரனுமே இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ப்ராப்பர் சூப்பர்விஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாஃபே அங்கே இல்லை. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் ஹெவன்ல ரொட்டீனாக நடக்கிற கேர் கூட ஒரு கயோட்டிக் சுச்சுவேஷனாக மாறுது. நான் சொன்ன மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து சூப்பர்விஷன் இல்லாமல் அவங்க எல்லாருமே வந்து லைக் தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கேன் ஹார்ம் அதர் பேஷண்ட்ஸ் டூ. பட் அவங்களுக்குலாம் ஒரு சூப்பர்விஷனே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு காரிடர்ஸ் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில்ட்ரன் வேர் லெஃப்ட் அன்அட்டெண்டட் ஃபார் ஹார்ஸ். Children அப்படின்னா they can be ranging from 2 years to teenagers. So 2 years 3 years toddlersக்குலாம் வந்து கண்டிப்பாக they need attention of someone should take care of them. ஸோ அந்த மாதிரி சில்ட்ரனை கூட பார்த்துக்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஈவன் அடல்ட்ஸ் வேர் லாக்ட் அப் இன் ரூம்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக அவங்க வந்து மென்டலாக வந்து அவங்க ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க, அவங்க பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து லைக் ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க லாக் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க ரூம்ஸ்குள்ளே. அவங்களாம் வந்து ஹெல்ப்காக கதறிக்கிட்டு இருக்காங்க. பட் யாருமே வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட போய் பார்க்கறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. ஸோ இப்படி ஒரு ஹாரிஃபிக் சுச்சுவேஷன் தான் அங்கே வந்து நிலச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, டாக்டர்ஸ் இல்லை, நர்சஸ் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி அங்கே வர ஒரு சின்ன ஒரு டிசீஸ்க்கு கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. ஸோ ஃபீவரே வந்து அன்ட்ரீட்டடாக அங்கே இருக்குது. பயங்கரமாக இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா அன்ஹைஜீனிக் அட்மாஸ்பியரில் அவங்களுடைய ஓன் அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறது கூட ஆள் இல்லாதனால தே ஆர் சாயிலிங் தேர் ஓன் பிளேசஸ். ஸோ அவங்க பெட்டு அவங்களுடைய ரூம்குள்ளேயும் அவங்க பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் ஸோ இன்ஃபெக்ஷன் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட ஒரு நைட் மேராக அந்த இடம் வந்து மாறிடுச்சு. அண்ட் அட் த சென்டர் ஆஃப் த நைட்மேர், அந்த ஃபாரஸ்ட் ஹெவனோட சென்டரா வைக்கப்பட்டது தான் ஒரு வார்டு. அந்த வார்டு பேரு ஜங்கிள் ரூம். அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் இருக்கு, வார்டு இருக்கு. அந்த வார்டு பேரு த ஜங்கிள் ரூம். அங்க யார் இருப்பாங்க அப்படின்னா பயங்கரமா டிசேபிள் ஆனவங்க, அதாவது அவங்களுக்கு வந்து அன்கன்ட்ரோலபிள் பிஹேவியர். இப்போ பைபோலார் டிசார்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் ரொம்ப அன்கன்ட்ரோலபிளாக இருப்பாங்க. ஸ்கிட்சோஃபீனியா பேஷண்ட்ஸ்லாம் வந்து அவங்க ரொம்ப ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா they will find everyone around them threatened and they will start attacking those people verbally, physically கூட அட்டாக் பண்ணலாம், அவங்களே ஹர்ட் பண்ணிக்கலாம், மற்றவங்களே ஹர்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அன்கன்ட்ரோலபிள் பிஹேவியர் காமிக்கிறவங்களெல்லாம் இந்த ரூம்குள்ளே வச்சுருப்பாங்களாம். எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஒருத்தரையும் ஒரு பெட்டில் டை பண்ணி கட்டி வச்சுருப்பாங்களாம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒருத்தர் பக்கத்தில் இருந்து they have to feed them, they have to take them to the toilet. இல்லை அவங்களுக்கு பெட்லேயே டாய்லெட் பண்ணுற ஃபெசிலிட்டி வச்சுன்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து வைக்கணும். பட் இந்த ஸ்டாஃபே இல்லாதனால டாக்டர்ஸும் நர்சஸும் ஸ்டெடியாக இல்லாதனால அந்த ரூம்ஸுமே வந்து they were neglected. ஸோ நெக்லெக்டட்னா அவங்க அந்த ரூம்ல இருக்கிற மக்கள் வந்து they cannot visit their other people, லைக் மற்ற பீப்புளையும் அவங்களால பார்க்க முடியாது, அவங்களுக்கு எந்த விதமான டாக்குமெண்டேஷனும் இருக்காது. அண்ட்
அவங்களோட சர்வைவல் ரேட்டு ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. பட் திஸ் ஹாஸ் பிகம் லைக் அ prison ஃபார் த மென்டலி சேலஞ்ச் பீப்புள். நிறைய பேர் மறிச்சு போயிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹாரபிள் என்வாயன்மெண்ட்டை கொடுத்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி வெளி உலகத்துக்கோ கவர்மெண்ட்டுக்கோ தெரிஞ்சா கண்டிப்பா வந்து சீல் வச்சிடுவாங்க. அடுத்தபடியா ஃபண்டிங் கொஞ்சம் வர ஃபண்டிங்கையும் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கிற ஸ்டாஃபை வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கு. they keep bringing people inside, they keep bringing patients inside. உள்ள ஹைஜீன் கிடையாது, உள்ள ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியாது இப்படி ஒரு கேவலமான ஒரு இன்ஸ்டிடியூஷனா அது இருக்குன்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து ஒரு ஹோப்போட கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வரவும் கிடையாது. ஏன்னா ஃபாரஸ்ட்குள்ள இருக்கு, வரவும் முடியல. அதுவும் எக்ஸ்ட்ரீமா ரிட்டையர்ட் ஆனவங்களெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. அவங்களால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் பார்க்க முடியாது. ஸோ இப்படி ஒரு கேவலமான ஒரு இன்ஸ்டிடியூஷனை நடத்திட்டு இருக்கிற வேலையில் அங்கே இருக்கிற ஸ்மெல் பயங்கரமாக நாறுது. ஏன்னா யூரின் இன்ஃபெக்ஷன், ராட்டிங் பெட்ஷீட்ஸு, அது மட்டும் இல்லை, அங்கே இந்த மாதிரி கட்டப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து அவங்க அங்கேயே பெட்லேயே அவங்க போகிறாங்கள, அத்தை கூட க்ளீன் பண்ண யாரும் கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி வேஸ்ட்லேயே கிடந்தால் அவங்களுக்கு எப்படி இன்ஃபெக்ஷன்லாம் வரும். ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லேருந்து இன்டர்னலாக எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதையும் ட்ரீட் பண்ணாங்க டாக்டர்ஸ் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பயங்கர நாத்தமாக இருக்குது. இறந்து போன பேஷண்ட்டை எப்படி வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஃபெயிலியர் டு ட்ரை, அவங்களாம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களாம் மறிச்சிட்டாங்க அப்படின்னு, இல்லைன்னா அவங்களுக்கு சிவியர் ரிட்டார்டேஷன் இருந்தது, அதுவும் இல்லைன்னா நேச்சுரல் காஸ். ஸோ என் ஃபீவர் வந்துருச்சுப்பா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கேட்கல, அவங்க மறைச்சிட்டாங்க, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாங்க. தவிர அவங்க வந்து they never gave out ஈவன் ஒரு சின்ன ஹிண்ட் கூட கொடுக்கல. உள்ள நடக்கிறது அவ்வளவும் ஒரு ஹாரிபிள் டார்ச்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதவுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரியலனாலும் உள்ள என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டோ they died without care. அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருந்திருந்தா கூட அவங்க வந்து நல்லா வாழ்ந்திருப்பாங்க போல. இப்படி கொண்டு வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி, அவங்கள சஃபகேட் பண்ணி, அவங்கள நாரடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க இந்த இன்ஸ்டிடியூஷன். அவங்க லிட்ரலா கொலை பண்ணல, பட் அவங்களுக்கு தேவையான என்வாயன்மெண்ட்டை கொடுக்காம அவங்க வந்து மறிச்சிருக்காங்க அங்க ஒரு பேஷண்ட்டுமே. இந்த ஜங்கிள் ரூம் மட்டும் ட்ரீட்மெண்ட்டே இல்லாத ரூம் அது. ஸோ அது வந்து லிட்ரலா வந்து இட் இஸ் அ சைலண்ட் டெத் சேம்பர். ஸோ யாராவது ரொம்ப ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ணிட்டு, அவங்களாம் வந்து தெரியாம பண்றாங்க, தே ஆர் மென்டலி ரிட்டார்டட். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க பண்றது தப்புன்றத அவங்களால உணராம பண்றாங்க. அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து, அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அவங்கள அதை விட்டு வெளியே கொண்டு வராம அவங்கள கொண்டு போய் இந்த ஜங்கிள் ரூம்ல அடைச்சி வச்சிருவாங்களாம். அவங்க அங்கேயே அவங்களுடைய ஃபீக்கல் மேட்டர்லேயே அவங்க படுத்து தூங்கி, அவங்க கை கால்கள் கட்டப்பட்டனால மூவ்மெண்ட் இல்லாமல் இன்னும் வயலண்ட் ஆகி ஃபைனலாக அவங்க வந்து அங்கே மறிச்சிருவாங்க. இப்போ இந்த அசைலம் பின்னாடி, இந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு டீப் ஃபாரஸ்ட், இன்னும் டீப்பாக உள்ள போனால் இவங்களே வந்து ஒரு ஃபென்ஸ்ட் சிமெட்ரி வச்சிருக்காங்க. அந்த சிமெட்ரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இறக்குற ஒரு பேஷண்ட்டையும் இவங்களே கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணிடுவாங்க. they are not informed, their family members are not informed of the death of their loved one. ஸோ சைலண்டாக அந்த சேம்பருக்குள்ளே மறைச்சிட்டாங்க. இப்போ ஜங்கிள் ரூம்குள்ளே ஒரு பேஷண்ட் மறைச்சிட்டாரு அப்படின்னா, அவரை எடுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது, அவர் அங்கே எடுக்கிறாரு, அவரை கொண்டு போய் இந்த மாதிரி சிமெட்ரிக்குள்ளே புதைச்சிட்டு சைலண்டாக இவங்க விட்டுடுறாங்க. ஆனா சப்போஸ் இப்போ அது டீப் ஃபாரஸ்ட்னாலும் அந்த சைட் போறவங்க யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு சிமெட்ரி மாதிரி தான் தெரியும். தவிர இட் இஸ் நாட் அ சிமெட்ரி. இட் ஹைட்ஸ் த மோஸ்ட் ஹாரிஃபிக் கிரைம்ஸ் தட் இஸ் பீயிங் டன் இன்சைட் தட் ஃபாரஸ்ட் ஹேவன் அசைலம். இந்த மாதிரி 389 பேஷண்ட்ஸ் அந்த சிமெட்ரியில மட்டும் புதைக்கப்பட்டிருக்காங்க. அந்த புதைக்கப்பட்ட அந்த சிமெட்ரியில யாருக்குமே கிரேவ் ஸ்டோன்ஸ் கிடையாது. அவங்களுடைய நேம்ஸ் கூட அதுல என்கிரேவ் ஆயிருக்காது. வெறும் அவங்களுடைய பேஷண்ட் நம்பர், மெட்டல்
பிளேக்ஸ், குட்டி குட்டி மெட்டல் பிளேக்ஸ்ல அவங்களுடைய நம்பர்ஸ் அடிக்கப்பட்டது. அந்த பேஷண்ட் ஜாயின் பண்ணப்போ ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்கல்ல, பேஷண்ட் நம்பர் ஸோ பேஷண்ட் நம்பர், அந்த மாதிரி 389 பேஷண்ட்ஸோட பாடியை அங்க வந்து யாருக்கும் தெரியாம, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்காம கிரேவ்யார்ட்ஸ்ல புதைக்கப்பட்டிருக்காங்க. நேமும் இல்லாம, கிரேவ் ஸ்டோனும் இல்லாம, ஒரு எபிடோப்பும் இல்லாம they were buried. அது மட்டும் இல்ல, அந்த லவ்ட் ஒன்ஸுக்கு இவங்க வந்து மந்த்லி ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. இந்த பேஷண்ட்ஸ் வந்து அனுப்பலாம். ஸோ இவங்களுக்கு என்ன சொல்லணுமோ they can express that and the staff will help them send those letters. ஸோ மறிச்சிட்டாலும் அந்த லெட்டர்ஸ் மட்டும் அந்த லவ்ட் ஒன்ஸ்க்கு போயிட்டு இருந்திருக்கு பல வருஷங்களா அவங்களுக்கு. ஸோ லவ்ட் ஒன்க்கு டவுட்டே வராதுல்ல, அவங்க எழுதுற ஸ்டைல் மாதிரியே எழுதி அனுப்பப்படுறதுனால யாருக்குமே வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் அங்கே இவ்வளோ சஃபரிங் கோ த்ரூ பண்ணி இவ்வளோ ஹாரிஃபிக் சுச்சுவேஷன் அவங்க மறைச்சிருக்காங்கன்றது அவங்க யாருக்குமே தெரியல. 1970s பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த ட்ரூத் வந்து வெளியே லீக் அவுட் ஆகுது. சிவில் ரைட் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஹெவனுக்கு போய் பார்த்தப்போ அவங்க பார்த்த காட்சியே நிலைக்குலைய வச்சது. ஏன்னா ஒரு வார்டும் அவ்வளோ நாற்றம், பெணங்கள் நாற்றம், அன்ஹைஜீனிக் சானிடைசேஷன் பண்ணாதனால வர நாற்றம், அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் அப்படியே பயங்கர அகோரமா இருந்த காட்சிகள்லாம் பார்த்து பயங்கரமா நிலை குறைஞ்சு போறாங்க சிவில் ரைட் ஒர்க்கர்ஸ்லாம். எல்லாத்தையும் ரூம்ஸு, அந்த ஃபில்ட், அந்த பேஷண்ட்ஸ், அந்த அன்ட்ரீட்டட் வூண்ட்ஸ், அந்த ஸ்டாஃப் மேலேயும் தப்பு கிடையாது. தேவர் த்ரெட்டன்ட் அண்ட் ஃபோர்ஸ்ட் டு ஒர்க் இட் சீம்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்து ஃபைனலாக எவான்ஸ் வி வாஷிங்டன் டிசி 1936 இந்த கேஸ் வந்து டீல் பண்ணி ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்காங்க, டெஸ்டிமோனிஸ் இருக்கு, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, அங்க இருந்தது டெக்கேட்ஸ் ஆஃப் அபியூஸ்க்கான ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஹேவனை இம்மீடியட்டா டிஸ்மிஸ் பண்ணணும், இம்மீடியட்டா அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ரூல் போடுறாங்க. ஏன்னா அது ஃபர்தரா வந்து அவங்கனால அது இவங்களும் கவர்மெண்ட்டும் எடுத்து அதை சரி பண்ற அளவுக்கு அங்க வந்து ஒண்ணுமே இல்லை. அந்த இடமே டிஸ்ட்ராய் பண்ண அவங்க நியூவா தான் ரெடி பண்ணணும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபெடரல் இன்டர்வென்ஷன் இருந்தாலுமே டெத்ஸ் கண்டினியூஸ் தான் நடந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள்னால ஃபைனான்சியலா எல்லாருக்குமே வந்து ரிட்டர்ன் கொண்டு போக முடியல ஃபேமிலிஸ்னால. ஸோ அங்க இருக்கிற மக்கள் மறைச்சிட்டே தான் இருக்காங்க. So the system was broken structurally, financially and ethically. So இன்னும் நிறைய பேர் வந்து இன்னமும் சஃபர் தான் ஆயிட்டு இருக்காங்க. இவென்ட்ஸ் அப்படின்றவங்க வாஷிங்டன் டிசில இருந்து வந்து அவங்க தான் போட்டோஸ், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து கொண்டு போய் லா சூட் ஃபைல் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து 1991 மறைச்சிடுறாங்க. she got admitted here. She wanted to show what it is, so world காமிக்கணும்னு. பட் 1991 while eating அவங்க வந்து choke ஆகி இறந்துடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்களுடைய கண்டிஷன் she needed careful feeding, supervised care and trained staff. ஆனா அந்த அசைலம்ல எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. ஜாய் ஈவன்ஸ் உடைய டெத் தான் வந்து பப்ளிக்கையே வந்து அவுட்ரேஜ் ஆக வச்சு பப்ளிக்கும் வந்து கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்ட் ரெடி பண்ண சொல்லி ஃபாரஸ்ட் அசைலம் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாஃப் போயிட்டாங்க, டோர்ஸ் வேர் லாக்ட் அண்ட் பில்டிங்ஸ் வேர் அபண்டன்ட். ஸோ யாருனாலலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிகிட்டு போக முடியுமோ வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. மறிச்சவங்களுக்கு அவங்க இறுதி இது செலுத்தி அவங்களெல்லாம் புதைச்சிடுறாங்க. ஸோ இந்த பில்டிங்குள்ளே இப்போ என்ன இருக்கு அப்படின்னா மெடிக்கல் ஃபைல்ஸ் இருக்கு, பர்சனல் பிலாங்கிங்ஸ் இருக்கு, வீல் சேர்ஸ் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல கிளம்பி போனனால எல்லாமே அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு போயிருக்கனால அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட் ஹெவனுக்குள்ள போய் நிறைய பேர் வந்து கியூரியஸா அவங்க வந்து அங்கே கோஸ்ட் வாண்டிங் இருக்கா, ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி உள்ள போய் அவங்க வந்து டாக்குமெண்ட்ரிஸ் பண்றதுக்காக போன நிறைய பேர் வந்து ஆக்டிவிஸ்ட் வந்து பார்த்தது என்ன அப்படின்னா மெடிக்கல் ஃபைல்ஸ், பர்சனல் பிலாங்கிங்ஸ், வீல் சேர்ஸ் அங்கங்கே நிற்கிறதும், க்ளோத்ஸ் அங்கங்கே கிடக்கிறதும், மெயினாக எல்லாமே வந்து பயங்கரமா பயாலஜிக்கல் இதுவால கவர் ஆனப்பட்ட மாதிரி. ஏன்னா அங்கே ஃபீக்கல் மேட்டர் இருக்கும்போது ஆப்வியஸ்லி தே ஸ்டார்ட் டீகேயிங் மோர். ஸோ
இது எல்லாமே வந்து என்னன்னா எவிடன்ஸ் ஆஃப் டெக்கேட்ஸ் ஆஃப் சைலண்ட் சஃபரிங். ஸோ ஃபாரஸ்ட் ஹெவன் வந்து ஸ்லோவாக ஃபேட் ஆகலை, அது அப்படியே அப்ரப்டாக நிறுத்திட்டாங்க. இன்னைக்கும் அந்த அசைலம் இருக்கு, அதே லாரல் மேரிலாண்டில் இருக்கு. பட் இட் இஸ் abandoned, covered by vines and shadows. So hallways are collapsed, beds are rusted, papers scattered across the floor like forgotten memories. சில விசிட்டர்ஸ் வந்து அங்கே போனப்போ they have heard faint noises, voices speaking, crying out, footsteps கேட்டிருக்காங்க and whispers in empty words. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே கொடுமை தாங்க முடியாம மறிச்சவங்களுடைய சோல்ஸ் இன்னும் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏதோ உண்மையாவே அவங்க அங்க வாழ்றாங்களா இல்ல அந்த சோல்ஸ் இருக்கா இல்லையான்றதோட அங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியரே வந்து பயங்கர ஹெவியான ஒரு பேட் ஃபீலிங்கை கொடுத்துருக்கு. ஏன்னா யோசிச்சு பார்க்கும்போது லைக் 1925 இருந்து 1970 வரைக்கும் எவ்வளோ பேர் அந்த இன்ஸ்டிடியூஷன் போய் எவ்வளோ பேர் என்னென்ன மாதிரி டார்ச்சர்ஸ் அனுபவிச்சிருப்பாங்கன்றது அன்இமேஜினபிள். ஆனால் ரியல் ஹாண்டிங்கே வந்து சூப்பர் நேச்சுரல் கிடையாது. அது வந்து ஒரு பேய் கதையோ ஒரு பிசாஸ் கதையோ கிடையாது. இட் இஸ் த மெமரி ஆஃப் லைஃப்ஸ் லாஸ்ட், நெக்லெக்டட் அண்ட் த சைலன்ஸ் தட் அலவுட் இட். ஸோ ஃபாரஸ்ட் ஹெவன் ஸ்டோரி வந்து நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் கொடுக்குதுன்னா, அந்த abandoned hallways, அந்த dust and silenceல stories of hundreds still echo. Children and adults who were desperate and who deserved love and care were abandoned and left to suffer. Forest heaven அந்த பில்டிங்குள்ள கோஸ்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லலை, ஆனா அந்த ஹோல் ஸ்டோரியே வந்து ஒரு ஹாண்டிங் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய வாய்ஸஸ் they were buried in silence அப்படின்றது நிறைய பேர் மறந்துருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஹாரபிள் கேவலமான ஒரு இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ணியிருக்காங்கன்ற அந்த மெமரிஸ் வந்து இன்னுமே அமெரிக்கன்ஸை ஹாண்ட் பண்ணுது. ஐம் ஷூர் நீங்கள் கேட்கும்போதும் இப்படிலாம் கூடவா வந்து ஒருத்தங்களை வந்து டார்ச்சர் பண்ண முடியும் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் மோர் ட்ரூ க்ரைம் மிஸ்ட்ரீஸ், ஹாண்டிங் ஸ்டோரிஸ், ஹாண்டிங் ஹிஸ்ட்ரிஸ், சில்லிங் டாக்குமெண்ட்ரிஸ், கண்டிப்பாக வந்து என்னை லைக் பண்ணுங்கள், என்னோட வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலுக்கு. ஆல்வேஸ் choose compassion over cruelty. So see you next time. Take care. Bye-bye.